இங்க அகிலனை காணோம், அங்க சாருமதிய காணோம். எனக்கு என்னமோ தோணுது ஆதிரா. கடவுளே. அம்மா, நீங்க எதுவும் நினைச்சு குழப்பிக்காதீங்கம்மா. ஒண்ணும் தப்பா நடந்திருக்காது. தப்பா எதுவும் நடந்திருக்க கூடாது. அம்மா, இங்க பேச வேண்டாம், கார்ல ஏறுங்க. வீட்டுல குழந்தை தனியா இருக்காமா, முதல்ல போய் குழந்தைய பாப்போம். நீ இப்ப மண்டபத்துல இல்லனா இன்னும் பிரச்சனை பெருசாயிடுமே. அம்மா, அதெல்லாம் யோசிக்க இப்ப நேரம் இல்லம்மா. வாங்க முதல்ல வீட்டுக்கு போவோம். மணி, நீ வந்து கார் எடு. வாங்க வாங்க. சீதா, நான் சமைச்சிட்டு இருந்தேன் ஆதிரா. அப்ப குழந்தை அழுகுற சத்தம் கேட்டு வந்து பார்த்தேன். சாருமதிய காணோம். நான் குழந்தைய சமாதானப்படுத்திட்டு சாருமதி வீடு ஃபுல்லா தேடிட்டு மணிக்கு போன் பண்ணி சொன்னேன். நீ வேற யார்கிட்டயும் இதை சொல்லல? இல்ல, மணி சொல்ல வேணாம்னு சொன்னதுனால நான் யார்கிட்டயும் சொல்லல. மணி, சாருமதியோட போன் இங்க இருக்கான்னு பாரு. சரிங்க பாப்பா. பாப்பா, தேடி பார்த்தேன், இல்ல பாப்பா. ஆதிரா, அங்க எல்லாரும் உன்னை தேடுவாங்க. வா, நம்ம மண்டபத்துக்கு போலாம். சரிம்மா. மணி, வண்டி எடு. சரிங்கம்மா. வா. அகிலன் எங்கடா? அகிலன் கிடைக்கல தாத்தா. நான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்தேன். ரீசெண்டா அவன் யார்கிட்டயும் டச்லயே இல்ல. அவன் எங்க போயிருப்பான்னு என்னால யோசிக்க கூட முடியல மாமா. ஒருவேளை கல்யாணம் பிடிக்கலன்னு உங்ககிட்ட எதுவும் சொன்னானா? இல்லங்க, அவன் எப்படா கல்யாணம் நடக்கும்னு ரொம்ப ஆர்வமா தான் இருந்தான். அப்படி இருந்தவன் இப்ப முகூர்த்த நேரத்துல எங்கம்மா போயிருப்பான்? அதுதான் கண்ணா எனக்கும் புரியல. அவங்கிட்ட பேசி யாரோ அவன் மனச மாத்தி இருக்கணும். யாரோ சொன்னாங்கன்னு மனச மாத்திக்கிறதுக்கு அவன் என்ன சின்ன பிள்ளையா? இங்க நடக்கிறது அவனோட கல்யாணம். ஊரு உறவை கூட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும். பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்லிருக்கணும்ல. முகூர்த்த வரைக்கும் வந்துட்டு எதுக்கு ஓடி போகணும்? இப்ப என் பேத்தியோட நிலைமை என்ன ஆகுறது? ஊருக்குள்ள எங்க பேரை கெடுக்கிறதுக்கு தான் உன் பையன் இப்படி பண்ணானா? இப்போ அவன் மூடி போயிட்டான்ற விஷயம் தெரிஞ்சா ஆதிராவல தாங்கிக்க முடியுமா? ஆதிரா,
இந்த ஆதிராவை பாருங்க பாட்டி, குழந்தைய பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்கிறா. இன்னைக்கு அவளோட கல்யாணம், அதுக்கும் குழந்தைய தூக்கிட்டு வந்து நிக்கிறா. பிறந்ததுல இருந்து ஒரு வாரமா அதிர தானே இவளை பாத்துக்கிறா. அம்மா, சாருமதி எங்க? சாருமதியை கூட்டிட்டு வந்திருக்கியா? சாருமதி இருந்தா தானே கூட்டிட்டு வருவா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? சாருமதி எங்க? அருமை பொண்டாட்டி சாருமதி ருக்மணியோட செல்ல மகன் அகிலனோட ஓடி போயிட்டாடா. இதோ உன் பொண்டாட்டி எழுதி வச்ச லெட்டர். தேங்க்யூ ஆதிரா, நீ எனக்கு பண்ண உதவிக்கு. இந்த வார்த்தை ரொம்ப சின்னதான்னு எனக்கு தெரியும். நீதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, குரு, எல்லாமே. வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் பயப்படாம எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும்னு நீதான் எனக்கு கத்து கொடுத்த. நானும் அகிலனும் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே காதலிக்கிறோம். அந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து எங்களை பிரிச்சுட்டாங்க. சரி, இதுதான் என் வாழ்க்கைன்னு நான் திருமாறன் கூட வாழ ஆரம்பிச்சேன். அது தப்புன்னு எனக்கு புரிய வச்ச. காதல் எனக்கு அவ்வளவு புனிதன்னு புரிய வச்சு திரும்பவும் நான் அகிலன் கூட வாழ்றதுக்கு சொல்லி கொடுத்த. நீதான் அகிலன் கிட்ட பேசி எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச. நான் எல்லார்கிட்டையும் மாட்டிக்க கூடாதுன்னு, எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நீ எனக்காக அகிலனை காதலிக்கிற மாதிரி நடிச்ச. திருமாறன் கிட்டையும் அகல்யா அத்தை கிட்டையும் மாட்டிக்காம இருக்க நீதான் எங்களை காப்பாத்திருக்க. என் குழந்தை பிறந்ததுல இருந்து நீதான் அம்மா மாதிரி நல்லா பாத்துக்கிற. நீ மட்டும் என் குழந்தைய நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து அனுப்பி வைக்கலன்னா காலம் பூரா அகிலனை மனசுல வச்சுக்கிட்டு திருமாறு கூட கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்ப.
நீ கொடுத்த 1 கோடி ரூபாய்க்கு ரொம்ப நன்றி ஆதிரா. இதை எடுத்துட்டு போய் தான் நாங்க எங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம். எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு உன் பேரு கெட்டு போறது கூட நீ துணிஞ்சிட்ட. இந்த நன்றியை நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம். இதெல்லாம் நான் உங்ககிட்ட நேர்ல சொல்லணும். அதுக்கு சந்தர்ப்பம் இல்லாததுனால இந்த லெட்டரை எழுதி வச்சிருக்கேன். இத படிச்ச உடனே கிழிச்சிரு, இல்லன்னா உனக்கு தான் பிரச்சனை வரும். திருமாறனுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்னு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி இல்ல. என் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ ஆதிரா. திரும்பவும் தேங்க்யூ ஆதிரா. பொண்டாட்டி எழுதி வச்சுட்டு போன லெட்டர். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீயே படி. நீ எதுக்குடா அழற? இந்த மாதிரி கேவலமான காரியத்தை பண்ணதுக்கு ஆதிரா தாண்டா வெக்கப்படணும். நீ எல்லாம் ஒரு பொண்ணா? என் புள்ள வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டியே. என் பிள்ளை எவ்வளவு சந்தோஷமா இருந்தான், எவ்வளவு தைரியமான போலீஸ் ஆபீசரா இருந்தான். எல்லாரும் முன்னாடியும் அவனை அழற மாதிரி பண்ணிட்டியே. செய்யற தப்பெல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணத்தை வேற கொடுத்து அனுப்பியிருக்க. இந்த வேலை போக்குறதுக்கு இல்ல இல்ல இந்த லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் போய். அது நான் எழுதின லெட்டர் இல்ல, சாருமதி எழுதி வச்சுட்டு போனது. நீ எந்த உதவியும் செய்யாமலையா அவ இவ்ளோ ஃபீல் பண்ணி உனக்கு தேங்க்ஸ் சொல்லிருப்பா? சொல்லு. என்ன நம்புங்க அத்தை, அந்த லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் போய். சாருமதியும் அகிலனும் காலேஜ்ல படிக்கும் போதே லவ் பண்ணிருக்காங்க. அது உண்மைதான். திருமாறனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா சாருமதி அகிலனை மறந்துட்டதா என்கிட்ட சொன்னான். இதுல ஏன் எங்ககிட்ட சொல்லல? அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்ற விஷயமே என் பர்த்டே அன்னைக்குதான் எனக்கே தெரியும். என்ன இதெல்லாம்? என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுமா? எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. அகிலன் என்ன காதலிக்கிறேன்னு சொன்னது, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது எல்லாமே நாடகம்.
அகிலன் சாருமதியை டார்ச்சர் பண்றான் தான் நாங்க நம்பணும். 1 கோடி ரூபாய் கொடுத்தா அகிலன் சாருமதியை விட்டுட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுறதா அகிலன் சொன்னான். நீ சொல்றத நாங்க எப்படி நம்புறது? ஆதிரா சொல்றதெல்லாம் உண்மை. நானும் அவன் கூட தான் இருந்தேன். சுபத்ரா, நீ நல்லது பண்றேன்னு இன்னும் எவ்வளவு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க போற? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? நீ எப்படி அகிலனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்த சொல்லு. உனக்கு 1 கோடி ரூபாய் எங்க இருந்து கிடைச்சது? என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க பீரோ சாவிக்கு நான் டூப்ளிகேட் சாவி போட்டேன். அந்த சாவி அகிலங்கிட்ட கொடுத்து பணத்தை எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டேன். ஐயோ 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 ஐயோ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளே ஊரை விட்டு துரத்தி விட்டு அவன் மேல பழிய போட்டு அடி பாவி. அவனை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன், ஊரே மெச்சுற அளவுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு நினைச்சேன். ஆனா போயும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி புள்ள பெத்தவளோட என்ற பிள்ளைய சேர்த்து வச்சு ஊரை விட்டு அனுப்பிவிட்டு அத்தனையும் பண்ணி போட்டு இப்ப என்கிட்ட நாடகம் ஆடுறீங்க. சித்தி, வார்த்தையை அளந்து பேசுங்க. நீங்க யாரும் நாடகம் ஆடல. என்ன நடந்துச்சோ அதத்தான் சொல்லிட்டு இருக்கோம். தப்பெல்லாம் அகிலனோடதுதான். போதும், நிறுத்துங்க சுபத்ராமா. இதுக்கு மேல என் தம்பிய பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க, நான் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். கௌரவமான குடும்பம் நினைச்சுதான் உன்னை இந்த வீட்டுல கட்டி கொடுத்தேன். ஒன்ற மச்சான் பொண்டாட்டிய விட்டுட்டு இன்னொருத்தியோட ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சும் சீரசனத்துக்கு ஆசைப்பட்டு சரின்னு சொன்னேன். கடைசியில இவளுக்கும் இவ அம்மா அப்பா புத்தி தான் வந்திருக்கு. ஓடி போனது சாருமதியா இருந்தாலும் உதவுனது இவதான். மரியாதையா பேச ருக்மணி. என்ன அதிகாரம் பண்றதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. தப்பு பண்ணவங்க உங்க பேத்தியும் சுபத்ராவும். அவங்கள கேள்வி கேட்காம என்ன அரட்டுறீங்க? என்ற பையனுக்கு என்னமோ ஊர் உலகத்துல பொண்ணு கிடைக்காத மாதிரி இந்த அடங்காப்புடாரிய கல்யாணம் பண்ணிக்கு சம்மதிச்சேன். உங்களையெல்லாம் குறை சொல்லக்கூடாது. இந்த கல்யாண சம்மதத்தை தூக்கிட்டு வந்த என்ற மவளை சொல்லணும். இனிமே நான் எப்படி ஊருக்குள்ள திரும்பி போய் எல்லாரும் முஞ்சிலையும் முழிப்பேன். உங்க நிலைமை மட்டும் இல்ல, எங்க நிலைமையும் அதுதான். அன்னைக்கு கோவில்ல யாரோ என்னமோ சொல்லிட்டாங்கன்னு எங்க அம்மா அவசரமா ஆதிராவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. ஊர் பூரா பெருமையா தான் பேத்திக்கு கல்யாணம் வாங்க வாங்கன்னு அழைச்சாங்க. இனிமே நாங்க எங்க போனாலும் எங்களை பார்த்து உங்க மருமக வீட்டை விட்டு ஓடி போயிட்டாலன்னு கேட்க மாட்டாங்களா? எங்களை விடுங்க, என் பையனை பாருங்க. போலீஸ்காரன் பொண்டாட்டி ஓடி போயிட்டா, போலீஸ்காரன் பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. அம்மாவும் அப்பாவும் இதுக்கப்புறம் வெளியில தலை காட்ட முடியுமா? ஓடி போன சாருவா அகிலன்னு நல்லா இருப்பாங்க. அவங்க ஓடி போனதுக்கு உதவுன இந்த சுபத்ராவும் ஆதிராவும் நல்லா இருப்பாங்க. ஆனா ஒரு தப்பு பண்ணாத நாங்க தானே இனிமே அசிங்கப்பட்டு நிக்கணும்.
இருக்கும். என் புள்ள அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டான்? சொல்லுங்க. அத்தை, நீங்களாச்சும் என்ன நம்புங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை. நான் எந்த தப்பும் பண்ணல அத்தை. எல்லா தப்பும் உன்னோட தான் ஆதிரா.